Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 78. இதான் என்னோட கிளினிக்கில் தான் நான் பீட்டா ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு சின்ன விண்டோ இருக்குது, அது பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த விண்டோ மறைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு அதில் வந்து நம்மளோட பாட்லிங் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஷோகேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது, கப்ஸ்லாம் காலி. ஸோ ஒரு 150 கப்ஸ் ப்ளஸ் 2 குட்டி கிளாஸ் வாங்கியிருந்தேன். பாட்டிலிங் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நான் யூஸ்வலாக வந்து பர் டே 2-3 பீட்டாஸ் தான் வந்து பாட்டில் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லா பீட்டாஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ எல்லாரையும் பாட்டில் பண்ணிடலான்னு இருக்கேன். அவுட் ஆஃப் 250 ஒரு 150 இன்றைக்கி பாட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணி கப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் ஒரு பீட்டா எடுத்து எது மேல் எது ஃபீமேல் பார்த்துட்டு செப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போதைக்கு ஷஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பேட்ச் 2 பேட்ச் 3 எல்லாத்தையும். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. ஸோ இன்றைக்கி நான் ஷாப்கீப்பர்கிட்ட போய் கேட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் வீடியோஸும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மேல் பீட்டாஸ்க்கு வந்து டார்சல் ஃபின் லாங்காக இருக்கும், அப்புறம் அந்த பியர்ட் சொல்கிற பெல்விக் ஃபின்னும் ரொம்ப திக்காக இருக்கும், அப்புறம் டெய்ல் வந்து லார்ஜாக இருக்கும். பட் அது நம்ம க்ரோத் ஆனதான் தெரியும். பட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து பெல்விக் ஃபின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், எல்லாத்துலேயும் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து டார்சல் ஃபின்னும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும், மேலுக்கு பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து பெல்விக் ஃபின்னும் அந்த பியர்டு வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காது. அப்புறம் எக்ஸ்பாட் வந்து நான் நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பாட்டில் பண்ணதுக்கப்புறம். இந்த லாஸ்ட்டில் தான் எனக்கே அது தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் தான் ஆக்சுவலாக. பண்ண தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபீமேல். ஸோ அதெல்லாம் நான் சேம் டப்லேயே போட்டுட்டேன், அதாவது பேட்ச் 3லேருந்து பேட்ச் 2 பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேல். ஸோ டார்சல் ஃபின் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பியர்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில். ஸோ இது வந்து டப்புன்னு தூக்கி நம்ம வந்து செப்ரேட்டாக நம்ம வாங்கின பாட்டிலில் போட்டு செப்ரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு 1 hour ஆச்சு மொத்தமாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது மேல் எது ஃபீமேல்னு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பியர்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இல்லை. பட்டு டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டாக தான் இருக்குது. இதுக்கும் ஆனல் ஃபின்னை வச்சு தான் யூஸ்வலாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் அது எல்லா கேஸ்லேயும் முடியாது, ஏன்னா இன்னும் க்ரோத் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர்.